இருக்கணும்னா எப்போ என்ன நடக்குதுன்றது யாருக்கும் தெரியாது. வந்தது வேணால் நம்மளுக்கு தெரியும். இந்த வருஷம், இந்த மாதம், இந்த தேதி, எங்கள் அம்மா வயிற்றுல இந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன், அந்த நாள், நட்சத்திரம், நேரம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். வந்தது தெரியும், ஆனால் போகிறது கண்டிப்பாக தெரியாது. அதனால தான் எப்போவுமே ஏன் கிறிஸ்தவர்களுக்கு இந்த காரியங்கள் போதிக்கப்படுகிறதுனா எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணுன்றது தான். அது எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும். இந்த பூமியை விட்டு ஒரு நாள் நம்ம போக தான் போகிறோன்றது கன்ஃபார்ம் ஆகும். அது எப்போன்றது தெரியாது. ஆனால் அது வரைக்கும் தேவன் கொடுத்த அந்த வாழ்க்கையை சிறப்பாக, சந்தோஷமாக, எல்லாருக்கும் பிரயோஜனமாக வாழ்ந்து முடிக்கணும். அதுதான் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதுக்கு முன்னாடி சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தையும் முடித்தேன், விசுவாசத்தை மாத்திரம் நான் காத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த விசுவாசத்தை ஏன் காத்துக்கிட்டேன்னு சொன்னார்னாக்கா, கண்டிப்பாக இன்றைக்கி நான் கண்ணை முன்னா தேவனோடு போய் இருப்பேன்றது தான் அந்த விசுவாசம். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவன் தரான்னு சொன்னார். அந்த விசுவாசத்தை அவர் போராட்டம், பயங்கரமான போராட்டம் ஒரு மனுஷனுக்கு வருது. நம்மளை விட அதிகமான பாடுகள் பவுல் சந்தித்து இருக்கிறார். அவர் சொல்கிறார், இயேசுவையாவது ஒரு தடவை தான் சிலுவையில் 39 தடவை அந்த சாட்டையில் அடிச்சாங்க. அந்த மாதிரி ஒன்று குறைய 40 அடி 3-4 முறை வாங்கியிருக்கிறாங்க. இல்லையா, பெரிய கண் விழிப்பிலும் பெரிய பசியிலும் கஷ்டப்பட்டிருக்கிறேன். சொந்த பந்தங்களால் வந்த சோதனை, வேதனை, உபத்திரவம், யூதர்களால் வந்த மோசம், நிறைய தடவை கடலில் தண்ணியில் பயணம் பண்ணியிருக்கிறேன், நிர்வாணமாக இருந்திருக்கிறேன், இவ்வளோ உபத்திரவங்களை சந்தித்தேன், இவ்வளோ பாடுகள், போராட்டங்கள், இதெல்லாம் தான் சொல்கிறார். நல்ல போராட்டத்தை இந்த வாழ்க்கையில், இந்த தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை, இந்த நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், இதுக்கப்புறம் எனக்கு நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னேன். அவர் சொன்ன வார்த்தை தான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறாருன்னா, இந்த பூமி அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. 80க்குள்ளே 100க்குள்ளே தான் இந்த பூமியில் வாழ்க்கை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நித்திய ஜீவன் ஒன்று இருக்குது. அதுக்காகவே நான் இந்த பூமியில் கஷ்டப்பட்டேன், ஓடினேன், ஓடியாந்தேன். ஆனால் நம்பிக்கையை மட்டும் விடல. என்ன நம்பிக்கை? கஷ்டங்கள் வரும்போது சில பேர் சொல்லி நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணிடுவோம். ஐயோ, உங்களுக்கு பாரு, இயேசுவை கும்பிட்றேன், என்ன கஷ்டம், இயேசுவை கும்பிட்றேன், எவ்வளோ உபத்திரம், இயேசுவை கும்பிட்றேன், என்ன கஷ்டம், பாடு, எவ்வளோ வேதனைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மனுஷன் எல்லாரையும் கும்பிட்டாலாம், அவங்கவுங்க மதத்தில் அவங்கவுங்க சாமியை கும்பிட்டா எல்லாருக்கும் பாடுகள் இருக்குதான். எல்லாருக்கும் மரணங்கள் இருக்கிறது, எல்லாருக்கும் பாடுகள் இருக்குது, எல்லாருக்கும் போராட்டங்கள் இருக்குது. இந்த கிறிஸ்தவர்களுக்கு என்ன விசேஷம்னாக்கா, இந்த போராட்டத்தையும் பாடுகளையும் சகித்து வாழ்கிறோம், தாண்டிடுறோம், மேற்கொள்கிறோம், ஜெயிச்சிடறோம். இது நடுவில் இவ்வளோ போராட்டம் இருந்தாலும் பரிசுத்தமாக நீதியாக வாழ்ந்துடுறோம். இவ்வளோ பாடுகள் இருந்தாலும் அந்த இயேசுவின் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை இழக்க மாட்டோம். கண்டிப்பாடா, இந்த பாடு, இந்த உலகத்தின் பாடு இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானதே இல்லை. இவ்வுலகத்தின் பாடு இனிமேல் வரப்போகிற ஒரு மகிமை இருக்குது பார்த்தியா, நம்மளுக்கு கடவுள் கொடுக்க போகிற மகிமை இருக்குதான். அந்த மகிமையை கணக்கு போட்டு ஒப்பிட்டு பார்த்தா இந்த உலகத்து பாடு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. 20 வருஷம் கஷ்டப்படுறீங்க, 50 வருஷம் கஷ்டப்படுறீங்கன்னா, யாக்கோபு போல அவன் சொல்கிறான், யாக்கோபு 20 வருஷம் கஷ்டப்பட்டேன், ஒரு பொண்ணுக்காக 7 வருஷம், இன்னொரு பொண்ணுக்காக 7 வருஷம், இதெல்லாம் செட்டில் பண்ணுறதுக்கு எங்கள் மாமனார் வீட்டில் 6 வருஷம், மொத்தம் 20 வருஷம் கஷ்டப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் சொல்கிறாரு, வெளியே வந்த பிறகு அம்மா சுதந்திரமாக வாழ்கிறேன்டாங்க, நல்ல சுதந்திரமாக வாழ். அந்த மாதிரி தான் அந்த பாடுகள் எல்லாம் இனிமேல் நம்மளுக்கு வரப்போகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், இதுக்கு ஒப்பிட்டா ஒன்றுமே கிடையாது இந்த பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. 50 ரூபாய் நம்ம வச்சுன்னு கஷ்டப்படுறோம், 500 ரூபாய் வந்தால் அந்த 50 ரூபாய் நம்மளுக்கு ஒரு மேட்ரே கிடையாது, ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா 500 ரூபாய் இருக்குது. என்னம்மா சித்திரம்மா, 50 ரூபாய் இருக்குது, ஐயோ 50 ரூபாய் தான் இருக்குதுன்னு கஷ்டப்படுறோம். 500 ரூபாய் வந்துச்சுன்னு வச்சுக்க, அப்போ அந்த 50 ரூபாய் நம்மளுக்கு பெருசாக கிடையாது. கட்டிலிகளில் சந்தில் 1 ரூபாய் விழுந்துட்டுச்சு, எடுத்து பத்திரமா வச்சேன். 1 ரூபாய். ஏன்னா அவன் நினைப்பேன், 1 ரூபாய் இருந்தால் 2 வீல் காற்று அடிச்சுன்னு போனேன் சைக்கிளில். இதெல்லாம் எனக்கு அந்த அனுபவங்கள் உண்டு, உங்களுக்கு இருக்கான்னு தெரியாது எனக்கு. அது 1 ரூபாய் கூட இல்லாத சில நேரத்தில் காற்று அடிக்கிறதுக்கு காசு இல்லாமல் வெயிட் பண்ணியிருக்கு.
அதனால 1 ரூபா இருக்குது, இதை அலட்சியப்பட்டவன்னு எடுத்து வைப்பேன். 10 ரூபா வரும்போது அந்த 1 ரூபாய் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே சரி, ஏன்னா 10 ரூபா இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த பாடுகள், இந்த கஷ்ட நஷ்டங்கள், இனிமேல் வரப்போகிற ஒரு மகிமை இருக்குது பாருங்கள், இனிமேல் வரப்போகிற ஆசீர்வாதங்கள் அதுக்கு நிகராக ஒன்றுமே இல்லை அப்படின்றது தான் சொல்லுவேன். அதனால் இந்த சிறு வயதில்